வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழுக்கிய சோகம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தனியார் ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா சாம்பார்ல கிடந்த பள்ளி, 3 பேர் மருத்துவமனையில அனுமதி, தொடரும் சோகம் இப்ப பார்த்தீங்கன்னா தமிழகத்தையும் ஒழுக்கியுள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீப காலமாக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து உணவகங்களில் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் இறந்த செய்தியெல்லாம் சமீப காலமாக ஒட்டுமொத்த மக்களையும் முடிக்கியது. பானிபூரி சாப்பிட்டால் இப்போது புற்றுநோய் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டால் அந்த ரசாயன பொருட்கள் கலவை சேர்ப்பதால் புற்றுநோய் வரும் என்பது பஞ்சு மிட்டாயை தமிழகத்தில் தடை செய்யப்பட்டு விட்டுருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் பாக்கெட்டில் பள்ளி கிடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சி வைத்துள்ளது. வாங்க அது என்ன இடம்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உணவகத்தில் சிலர் காலையில் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது ஒருவரின் இலையில் ஊற்றப்பட்ட சாம்பாரில் பள்ளி கிடந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் ஓட்டல் ஊழியரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாங்க. அதே உணவகத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த விழுப்புரம் அசாகுளத்தில் வசித்து வரும் 49 வயது ஆனந்த் என்பவர், கண்டாச்சிபுரத்தில் வசித்து வரும் 60 வயது கோவிந்தசாமி, 35 வயது குணசேகரன் ஆகியோருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டதாகவும் வாந்தி வருவதாகவும் ஹோட்டல் ஊழியரிடம் தெரிவித்திருந்தாங்க. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. அங்கு அவர்கள் 3 பேருமே சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க. தகவலின் பேரில் விரைந்து வந்த விழுப்புரம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஸ்டாலின் ராஜரத்தினம் அந்த உணவுத்துறைக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார். அத்துடன் உணவகத்துக்கு 2 நாள் விடுமுறை விடப்பட்ட வேண்டும் என்று அதன் உரிமையாளருக்கு அறிவுறுத்தினார். உணவகத்தில் சமையல் செய்யும் இடம் மற்றும் உணவகத்தின் பின்புற பகுதியை சுகாதாரமாக வைத்திருக்கும்படி அறிவுறுத்தி வந்தாங்க. மேலும் உணவு சமைக்கும் போது பாதுகாப்பான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் தயார் செய்யும்படி அறிவுறுத்தி வந்தாங்க. தவறும் பட்சத்தில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேருமே பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.